சப்பாத்திக்கு தேவையான பொருள் சொல்றேன் பாருங்க. 1/2 கிலோ கோதுமை மாவு, ரவை 2 தேக்கரண்டி, தயிர் 2 தேக்கரண்டி, சீனி 2 தேக்கரண்டி, தேவைக்கேற்ப உப்பு. சும்மா சப்பாத்திக்கு நிறைய உப்பு போடக்கூடாது, சும்மா ஒரு அரை தேக்கரண்டி போட்டுக்கலாம். இது முக்கியமா சொல்லணும்னா தித்திப்பு செஞ்சாதவங்க, உரப்பு திங்க முடியாதவங்க, அவங்களுக்காக தான். எண்ணெயே இல்லை சேர்க்க மாட்டேன் இந்த சப்பாத்தியில. நான் எப்படி சப்பாத்தி பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, பால் ஊற்றி பண்ணுவேன். மைதா 3 பாகம் கோதுமை மாவுனா 1/4 பாகம் மைதா சேர்த்துக்குவேன். இன்னைக்கு அப்படி இல்லை, வெறும் கோதுமை மாவு, ஒரு 2 தேக்கரண்டி ரவை, 2 தேக்கரண்டி சர்க்கரை, 2 தேக்கரண்டி தயிர், கை பொறுக்கிற வெந்நீர் இதை வச்சிருக்க பாருங்க. இதான் அளவு. நம்ம அப்படி கையை வச்சா ஒன்றும் செய்யக்கூடாது, நம்ம கையை பாதிப்பு வராம இருக்கணும், அவ்வளவுதான். அதை ஊத்தி கிண்டுற பாருங்க. மாவு சூடா இருக்கும், ஆகையினாலதான் கரண்டில கிண்டுற பாத்துக்கோங்க. கை வைக்கணும் சுடும்ல, அதனால ஓரளவுக்கு ஆறினதுக்கு அப்புறம் கை விட்டு பணிஞ்சுக்கலாம். இப்படி தொட்டு பார்க்க தெரியும் மாவு நம்ம இப்படி தொட்டு பணிஞ்சா சரியா இருக்கும். இப்ப அளவா இருக்கு. இப்போ பிணைஞ்சு காட்டுற பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், வெண்ணெய் விட்டு பிணையறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மாவு இலகுவா இருக்கும், ஹார்டா இருக்காது. அதுக்காக தான். ஏன்னா பால் ஊத்துறது இல்ல, எண்ணெய் ஊத்த மாட்டோம், ஆகையினால இது நைஸா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இன்னொன்னு சொல்றேன், நான் மாவு பிணைஞ்செல்லாம் மூடி வைக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். மாவு உறிஞ்சிட்டு அவ்வளவுதான், சப்பாத்தி விட்டுருவேன், அவ்வளவுதான். பிணைய தண்ணி இழுக்கும், கோதுமை மாவு இல்லைங்களா இது, ஆகையினால மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்து வந்திருக்காங்க பாருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பா பிணையணும். ஏன்னா எண்ணெய் ஊத்துல பாத்தீங்களா, வெந்நீர்ல தான் பிணையிறோம். ஆக கொஞ்ச நேரம் பிணையதான் உனக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பிணையலாம். இந்த அளவுக்கு நம்ம கை வச்சா ஒரு சேர இருக்கணும். அதான் என் பதம் சொல்றேன் நான் உங்களுக்கு, ஒரு சேர இருக்கணும். சப்பாத்தி ரொம்ப நைஸா இடணும். நான் இடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டவ் பற்ற வச்சு தோசை கல் போட்டுருக்கேன், கல் காஞ்சிருக்கு. இதை எண்ணெய் பின் தடவிட்டு பாருங்க. சப்பாத்தி நைஸா எடுத்துக்கணும், ஏன்னா எண்ணெய் ஊற்றப்பட்ட பாருங்க, அதனாலதான். கேஸ் ஃபுல்லா வச்சுக்கலாம். சப்பாத்தி திருப்பி போறேன், பாத்துக்கிடுங்க. சப்பாத்தி ரெடியா இருக்கு. சப்பாத்தி தொட்டுக்க சம்பல் பண்ணிருக்கேன். இன்னொரு முறை செய்முறை சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா இது எண்ணெயே ஊத்தாத சப்பாத்தி, எண்ணெயோ பாலோ மற்றபடி எதுவுமே சேராத ஒரு தேங்காய் பூவோ இல்லாத ஒரு சப்பாத்தி இது. இன்னொரு முறை செய்முறை சொல்றேன். 1/2 கிலோ கோதுமை மாவு, 2 தேக்கரண்டி சீனி, 2 தேக்கரண்டி ரவை, 2 தேக்கரண்டி தயிர், தேவைக்கேற்ப உப்பு, வெந்நீர், கை பொறுக்கிற வெந்நீர் போட்டு கரண்டியில கிண்டிக்கணும். அது அளவு சொல்ல முடியாது, கிண்ட தண்ணி ஊத்திக்கணும். ஆனா சூடா இருக்கணும் தண்ணி, ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்டா வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் மாவை நல்லா பிணைஞ்சிட்டு நைஸா இடணும். இட்டு சப்பாத்தி சூடா சாப்பிடணும். அப்படி இல்லைங்களா, ஹாட் பேக்ல போட்டு வச்சு கொடுக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன வரவங்களா இருந்தா ஹாட் பேக்ல போட்டு வச்சுக்கணும். நம்ம இட்ட மாதிரியே இருக்கும், ஆறிட்டா நல்லா இருக்காது. அதுக்காக சொல்ல வரேன். நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்து கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சப்பாத்தி நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்க. நைஸா இடணும் சப்பாத்தி, இது மாதிரி சூடா சாப்பிடணும்.